ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நர்சரியை பற்றின ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். எல்லாருமே நம்ம ரோஸ்லேருந்து எந்த ஒரு செடியாக இருந்தாலுமே நர்சரியை தான் போய் வாங்குவோம், ஓகேங்களா? அது வாங்குறப்ப அந்த செடியை எப்படி பார்த்து வாங்குவோம்? இந்த மாதிரி நல்லா பூத்து இருக்கணும், அந்த பூவோட சைஸ் பெருசாக இருக்கணும், ப்ளஸ் அது நமக்கு பிடிச்ச கலராகவும் இருக்கணும். அது ரோஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா செடிக்குமே தான் பொருந்தும், ஓகேங்களா? செடியோட க்ரோத்தை பொறுத்து தான் வாங்குவோம் பார்த்து. பொதுவாக ஒரு நர்சரியில் பார்த்தீங்கன்னா நிறையா செடி ஒரு வாரத்தில் 2 லோடாச்சு, அதாவது நல்லா நர்சரி இருந்தால் வாரத்தில் 2 லோடு பூச்செடி இறங்கும். எப்போயாவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா அந்த 2 லோடு பூச்செடியும் சேல் ஆகிடுமா? ஏன்னா நீங்கள் எடுக்க பார்த்தே அந்த அவ்வளோ பூச்செடியில் நம்ம தேடி தான் எடுப்போம். அதில் ஒரு சில செடி சரியில்லாத இருக்கும், ஒரு சில செடி பூவும் பூக்காது இருக்கும், குரோத்து கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி நம்ம துளிர் வர்றதை பார்த்து தான் மோஸ்ட்லி எடுப்போம். நீங்கள் எப்படி எடுப்பீங்கன்னு தெரியல, மோஸ்ட்லி இது மாதிரி தான் எடுக்கணும். அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுங்க. பூவை ஃபஸ்ட்டு எப்பயுமே பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஸ்டெம்மு கரெக்டாக இருக்கா, அதில் துளிர் நல்லா எடுக்குதா அன்றைக்கி தான் பார்க்கணும், ஓகேங்களா? எப்போயாவது அந்த யோசிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி இவ்வளோ செடி வருது, இவ்வளோ செடி சேல்ஸ் ஆகிடுமா? ஏன்னா நாமளே தேடி தேடி இருக்கு பார்த்து எல்லாருமே வரவங்க எல்லாருமே இந்த மாதிரி தேடி தேடி தான் அவங்க பிடிச்ச கலர் மட்டும் தான். எப்படியா இருந்தாலும் அதில் ஒரு 50 செடியாச்சு மினிமம் அதில் ஒதுங்கி போகும், அதாவது யாருமே எடுக்காமல். அது இல்லாமல் கிளைமேட்டை பொறுத்து, இப்போ மழை காலமாக இருந்தால் செடி ரொம்ப ஒரு மாதிரி க்ரோத்தே இல்லாமல் ஒரு மாதிரி சாகிற கண்டிஷன்லேயும் இருக்கும். அந்த மாதிரி இருக்க செடிலாம் கூட ஒதுக்கி வச்சுருவாங்க. வெயில் காலமாக இருந்தால் வதங்கி போய் செடியோடு சேர்த்து பூவுமே காஞ்சி போயிடும். நான் முன்ன வீடியோவில் காட்டியிருப்பேன், இந்த சம்மர்லாம் ரொம்பவே டஃப்பாக போச்சு கார்டனில். அது ரோஸ் செடிக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி எல்லா செடிக்குமே சேர்த்தே தான் அந்த பிரச்சனை வரும். எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா அந்த செடிலாம் என்ன பண்ணுவாங்க? தூக்கி குப்பையில் போட்டுருவாங்களா? அதாவது ரொம்ப டேமேஜ் ஆகி அந்த செடியை மறுபடியும் காப்பாற்றவே முடியாது, அந்த மாதிரி செடியை மட்டும்தான் தூக்கி அதை எந்த யூஸுமே பண்ண முடியாது எடுத்து போட்டுருவாங்க. மற்றபடி இந்த பூ காஞ்சி போய் செடி நல்லா இருந்த பூ காஞ்சி போயிருக்கு, அதனால் அந்த செடி டேமேஜ் ஆகிட்டு யாரும் வாங்கலை. சப்போஸ் பூவே இல்லை, வெறும் செடி ஆனால் நல்லா இருக்கு, பூ இல்லாதனால யாரும் அதை வாங்கலை அப்படின்றதுனால ஒரு பக்கம் அதை ஒதுக்கி வைப்பாங்க. இந்த செடிலாம் அடுத்த லோடு வர பார்த்து அது கூட கலந்து வைக்க மாட்டாங்க, ஓகேங்களா? அதை தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுருவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க லாஸ்ட்டாக, அதையுமே வீடியோ போட்டிருக்கேன், அதையுமே காட்டுறேன். பொதுவாக இது எல்லா செடிக்குமே சேர்த்தது தான். இப்போ ஒரு கார்டன் எடுத்திங்கன்னா எடுத்துகிட்டு வர எல்லாமே சேல்ஸ் ஆகிடாது. அந்த சேல்ஸ் ஆகாததையும் அதை ரிட்டன் எப்படி சேல்ஸ் பண்ணலாம், அதை பழைய மாதிரி, அதாவது அவங்க லோடு இறக்க பார்த்து எப்படி இருந்துச்சோ அதேமாரி திரும்ப அதை மாற்றிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு 2 லோடுக்கு அப்புறம் தான் அதை எடுத்துகிட்டு வைப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்போ பார்த்து உங்களுக்கு அந்த செடி மாதிரி தெரியாது, நல்ல ஒரு க்ரோத்தில். அதாவது அது வளர்றதை பொறுத்து அதை இன்னுமே 1 கிலோ பேக்கெட்லேருந்து 5 கிலோ பேக்கெட்டுக்கு மாற்றினாங்கன்னா அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிகமாகும். இது அந்த மாதிரி டேமேஜ் ஆகிற செடி மட்டும்தான் மாற்றுவாங்கன்னு அப்படி இல்லை. வர்றதுலே வெரைட்டியை பொறுத்து, அதாவது இது கொஞ்சம் ரேர் வெரைட்டி, இந்த டைமில் இதுக்கப்புறம் அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை இந்த சின்ன சைஸ், அதாவது வர்றது அந்த 1 கிலோ பேக்கெட் சைஸில் வரும். அந்த சைஸில் அதை நிறைய பேர் வளர்த்து பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லியிருப்பாங்க. அதாவது இது வாங்கிட்டு போய் வச்ச உடனே செத்துடுச்சு, வளர மாட்டேங்குது அப்படின்னு ஃபீட்பேக் சொல்ல பார்த்து அந்த செடியை மட்டும் ஒதுக்கி வச்சுருவாங்க. ஒதுக்கி வச்சுட்டு அதை தனியாக அவங்க வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு அது வளர்க்குறது நம்ம தான் ஆர்கானிக்கு இந்த மாதிரி சொல்லி வளர்ப்போம். அது அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்ன்றதுனால நம்ம அதை நார்மலாக யூஸ் பண்ணுறது தான், எல்லா நர்சரிலையும் யூஸ் பண்ணுற மாதிரி டிஏபி அது யூஸ் பண்ணாங்கன்னாலே செடி நல்லா க்ரோத் வந்துடும், நல்லா பூவுமே நல்லா பெருசாக வரும். நீங்கள் சப்போஸ் அப்படி யூஸ் பண்ணுற மாதிரினா டிஏபியும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு தனியாக அதுக்குன்னே ஒரு ரோஸ் பிளான்ட் வாங்கி அதை டிஏபியில் யூஸ் பண்ணி வளர்த்து பார்ப்போம், ஓகேங்களா? இந்த மாதிரி தான், அதாவது அதை ஒதுக்கி எடுத்துகிட்டு வச்சுருவாங்க. இது சம்மரில் மாட்டின செடி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா செடி நல்லா இருக்குது. அந்த டைமில் பூ ஃபுல்லாகவே காஞ்சி போயிருந்துச்சு, அதனால் அது சேல் ஆகலை. அதை எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம உரமாக வச்சாச்சு, ஓகேங்களா? இது இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத்தில் இருக்குது. இதை மறுபடியுமே சேலுக்கு கொண்டு போகலாம். நம்ம முன்ன சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பேக்கெட்டை சேஞ்ச் பண்ணி வளர்க்குறது. இப்போ இந்த பேக்கெட் 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா, அந்த அங்கே டைரெக்டாக இறக்கி அந்த சின்ன பேக்கெட்டில் வச்சு சேல் பண்ணால் 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுறாங்கன்னா, நம்ம பேக்கெட் மாற்றி ஒரு மாதம் பக்கம் வளர்த்துட்டு அதை சேல் பண்ண பார்த்து என்னென்னா 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்குமே சேல் பண்ணலாம். மோஸ்ட்லி பாதிக்கு பாதி அப்படி தான் பண்ணுவாங்க.
வர லோடை வந்து பாதி இறக்கி அந்த சின்ன பாக்கெட்டில் வச்சுருவாங்க. மீதியை வந்து பெரிய கண்டெய்னருக்கு மாற்றுற மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லை, இந்த மாதிரி அதிகமாக ஒரு சீசனில் வருதுன்னா வந்து சேல் அதிகமாக ஆகலை, அதிகமாக வந்து ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்து இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஓரமாக அதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி வச்சுட்டா அது மறுபடியும் ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் அந்த growth மறுபடியும் வந்துடும். அதுக்கு கொடுக்க வேண்டிய உரத்தை கொடுத்து கரெக்டான லெவலில் தண்ணி எல்லாமே மெயின்டைன் பண்ணால் வந்துடும். இது நம்ம வந்து நேச்சுரல் உரமும் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. அதுக்கு தான் இந்த வெங்காயத்தூள். நீங்கள் இங்கே கார்டனிங்கில் மாடிலையும் பார்த்துருப்பீங்க. நம்ம கொஞ்சம் பல்க்கு குவான்டிட்டியில் தான் வாங்கி வச்சுருப்போம். இதுக்குமே ஒரு சில செடிங்களுக்கு அதுதான் யூஸ் பண்ணி பார்க்குறோம். இது கார்டனுக்கே நமக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே இதுதான் இங்கே வீட்டில் வச்சு வளர்க்குற செடிக்குமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா. இதோட க்ரோத்துமே நல்லா இருக்கும், உங்களுக்கு துளிர்து வந்துருது தெரியும். இதே இது சேம் இப்போ வந்து லோடு ஒரு வாரமாக வரல. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா வண்டி கொஞ்சம் பிரச்சனையாக வச்சிருச்சு. அதனால் வந்து இதுவுமே ஒதுக்குன செடி தான். உங்களுக்கு பூ காஞ்சி போயிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாங்க மாட்டோம். ஏன்னா நானுமே ஒரு நர்சரியில் போய் செடி வாங்குற இடத்துலேருந்து பேசுகிறேன். இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம யாருமே வாங்க மாட்டோம். அதனால் இந்த செடி அப்படியே தூக்கியும் போட்டுற முடியாது. இதை ரீயூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் திரும்ப வளர்த்தாங்கன்னா மறுபடியும் அது பழைய லெவலுக்கு கொண்டு வந்து மறுபடியும் அது சேலுக்கு கொண்டு வந்துடலாம், ஓகேங்களா. அதனால் பொதுவாக வந்து நர்சரியில் இந்த ஒரு வேஸ்டேஜுன்றது அந்தளவுக்கு இருக்கு, ரேர்னு வச்சிங்களேன். இப்போ வந்து நம்ம செடி வந்து திருப்பி திருப்பி எடுக்கிறோன்னு பார்த்து ஒரு சில இடத்துல வந்து செடி வந்து ஃபுல்லாகவே ஆட்டி விட்டுரும். அந்த வேர் வந்து ஃபுல்லாகவே ஆடி போயிட்டு அந்த மண் தனியாகவே வர ஆரம்பிச்சிடும். அது ஒரு சில இடத்துல நானே பார்த்துருக்கேன். அது வந்து வேர் பார்த்தீங்கன்னா தனியாக கையோட வந்துடுறதுனால அப்படி சும்மா வச்சு விட்ருவாங்க. அது வந்து ஒரு 2 நாளே வந்து ஃபுல்லாகவே காஞ்சிரும். அந்த மாதிரியான வேஸ்டேஜ் தான் அதிகமாக வரும். மற்றபடி இந்த செடி சேல் ஆகலைன்னுட்டு எதுவுமே தூக்கி போட மாட்டாங்க. அதை மாதிரி ரீசேல் எப்படி பண்ணலான்றது வந்து அடுத்தது அவங்க அடிஷ்னலாக ஒரு வேல்யூ வந்துடும். அதுக்கு ஒரு மாதம் பக்கம் வளர்க்குறாங்கன்னு பார்த்து உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் வந்து அதில் உங்களுக்கு ஈக்குவல் ஆகிடும். மேக்ஸிமம் வந்து பெரிய செடியாக வாங்கி வைக்க பார்த்து ஈஸியாக வந்து அது வளர்க்குறது ஈஸியாக இருக்கும். நம்ம சின்ன செடியை வளர்க்குறத விட பெரிய செடி வந்து ஈஸியாக வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பூவுமே அதுக்கேற்ற மாதிரி பூக்கும். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி அந்த செடி வந்து அது சின்ன செடி தான். அதுலேயே பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்து அந்த 10லேருந்து 15 பூ பூக்கும்னு நான் இந்த டைம் மட்டுமே ஒரு 4 பூ பறித்தேன். அதே அந்த செடி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக பார்த்து பூவுமே அதிகமாக பூக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எடுத்தவொடனே பூ அதிகமாக பூக்கணும், நிறையா பூக்கணும்னா நீங்கள் ஒரு 100 ரூபா அதிகமாக ஆனாலும் பரவாயில்ல, பெரிய செடி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அந்த இருக்கிற கிளைங்கள வந்து அதிகமாக பூ பூக்க ஆரம்பிக்கும். அதே ஒரு டிஃப்ரெண்ட் தான். சின்ன செடி வாங்கலாமா, பெரிய செடி வாங்கலாமா, அது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். என்னால் சின்ன செடி வாங்கி வளர்த்துற முடியும்னா தாராளமாக சின்ன செடியை அந்த 30 ரூபா செடியாக வாங்கலாம். இல்லை வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம்னா நீங்கள் பெரிய செடியாக வாங்கிடலாம். கூட எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா சேர்த்து 100 ரூபா சேர்த்து தான் வரும். அப்படி வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும்.